2017 தாயின் தலைமகன் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தர்ம யுத்தத்தில் பங்கேற்று தொடர்ந்து அவர் பின்னால் அணிவகிக்கின்றோம். இன்றைய தினம் மாவட்ட கழக செயலாளர்கள் கழகத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாம் களப்பணி எவ்வாறு ஆற்ற வேண்டும் என்று எங்களுடைய கருத்துக்களை, தொண்டர்களின் தலைவனான ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எங்களிடத்தில் கேட்டார்கள். அதன் அடிப்படையிலே என்டிஏ கூட்டணியில் தமிழகத்தில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கு எடப்பாடியாரின் தலைமையில் தேர்தல் களம் காணுவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கூறியுள்ளார்கள். எங்களுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்பது எடப்பாடியிலிருந்து தொண்டர்களுடைய உரிமையை மீட்பதற்கு தொடங்கப்பட்ட இந்த அணியாகும். அதில் அந்த கண்டென்ட்டே அடிபடுவதால் நாம் என்டிஏ கூட்டணியிலே தொடர்வது குறித்து ஐயா அவர்கள் நல்ல முடிவை தொண்டர்களுக்காக எடுக்கப்பட வேண்டும். எடப்பாடி தலைமையிலே நாம் அங்கு சேருவதாக இருந்தால் நாம் தொண்டர்களுடைய உரிமையை மீட்க முடியாது என்ற கருத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். ஐயா அவர்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2026 வரலையும் தேர்தல், உள்கட்சி தேர்தலில் கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 26 வரலையும் செல்லுன்றத தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தீர்ப்பு இருக்கின்ற நிலையிலே புதிதாக அவரை எடப்பாடி தலைமையிலே தேர்தல் களம் காண என்டிஏ கூட்டணி அறிவித்துள்ளதால் நாம் என்டிஏ கூட்டணியில் தொடரலாமா வேண்டாமா என்பதை ஐயா அவர்கள் தொண்டர்கள் விருப்பத்திற்கேற்ப முடிவெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறி வந்திருக்கின்றோம். ஐயா நல்ல முடிவெடுப்பார் என்று நம்புகின்றோம். வெளியே வர்றதுன்றது இல்லை, ஐயா ஒருங்கிணைப்பாளராக அதிமுகவில் எடப்பாடி அணி ஏற்றுக்கணும். எடப்பாடியும் இணை ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்கிறார். இடையில வந்த தீர்ப்புகள் அனைத்தும் இன்ட்ரீம் தான். அது நிரந்தர தீர்ப்பு, எது தீர்ப்பும் வரல. சிவில் சூட்டு முடிகிறவர்களையும் அது பெண்டிங் தான். ஆகவே ஐயா அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக தொடர்வதை ஏற்றுக்கொண்டால் நாம் என்டிஏ கூட்டணியில் தொடரலாம். இல்லை என்றால் புதிய முடிவை எடுக்க வேண்டும் என்று ஐயா இடத்துல நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். ஐயா எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். ஐயா நல்ல முடிவு எடுப்பார். தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்பது எடப்பாடியிடமிருந்து உரிமை மீட்பது தான். அப்போ அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டோம்னா எங்கள் கண்டென்ட்டே அடிப்படுது. எங்களை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கெலாம் நாங்கள் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படியே வாங்க நாங்கள் ஒரு 5 சீட்டு தரோம், 10 சீட்டு தரன்றதுக்கு அனுமதிக்கக்கூடாது. எங்களுக்கான உரிமையை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும். பொதுச்செயலாளரை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும் தான் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அதன் அடிப்படையில் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அது 26 வரலையும் செல்லும். அந்த அடிப்படையில் நமக்கு ஐயாவை ஒருங்கிணைப்பாளராக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஐயா ஒருங்கிணைப்பாளராக வரும் பட்சத்தில் அவர்கள் 10 சீட்டு இல்லை, சீட்டே கொடுக்கலனாலும் நாங்கள் அதுக்கு உறுதுணையாக அதிமுக வெற்றி பெற தமிழகத்தில் 26 பாடுபடுவோம். ஐயா ஒருங்கிணைப்பாளராக வரணும், அது மட்டும் தான் எங்களுக்கு கண்டென்ட். ஓபிஎஸ்ஐ ஏற்றுக்காதவங்க அதிமுக எடப்பாடியாரை விரட்டடிப்போம். நாங்கள் இந்த கட்சியில் நான் மாவட்ட செயலருக்கு முன்னாடி அம்மா உயிரோடு இருக்கிறவர்களையும் கழக விவசாய பிரிவினுடைய இணைச்செயலராக, மாநில இணைச்செயலராக அம்மா சாகரவரில் 17 வருஷம் பணியாற்றினவன். கண்டோன்மெண்ட், வெலிங்டன் கண்டோன்மெண்ட்டில் 3 முறை தொடர்ந்து சேர்மனாக இருந்தவன். அம்மா போட்ட பிச்சையில் நாங்கள் அதிமுகவோட பிளட் தான். நாங்கள் எல்லோரும் அதிமுக தான். எங்களை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கீங்க? கோயம்புத்தூரில் 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாராளுமன்றமானது 4 சட்டமன்ற தொகுதி டெபாசிட் போயிருக்கு. நீலகிரியில் பாஜகன்ற ஒரு கட்சி வளரும் தருவாயில் இருக்கிற இடம் 2வது இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எல்முருகன் அவர்கள் 2வது இடம் வந்திருக்கார். அதிமுக 3வது இடம் போயிருக்கு. எப்படி போயிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாமல் நான் 26 முதலமைச்சர் எப்படி ஆக முடியும்? கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாகமாக வேலை செய்யும் போது தான் பொதுமக்கள் அதிமுகவுக்கு நம்பி வாக்களிப்பாங்க. அந்த கண்டிஷன் இங்கே வரணும். அது வரலைன்னா தன்னைத்தானே ஏமாற்றிப்பாங்க. அதிமுகவில் எல்லாரும் எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணுன்ற கனவுல இருக்கிறவங்க ஐயா ஓபிஎஸ் அவருடைய முகத்தை காட்டாமல் தமிழகத்தில் தேர்தலை களம் காண முடியாது என்பது எங்களுடைய திட்டவட்டமான கருத்தாகும். அவர் தானே ஆராய்ச்சி பண்ணணும். நாங்கள் 2வது இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம். என்டிஏ கூட்டணியில் புதுசாக வந்தவர் எடப்பாடி தான். நாங்கள் ஏற்கனவே என்டிஏவில் தான் இருக்கிறோம். அப்போ தலைவர் யாருன்றதை எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்ந்து பண்ணியிருக்கணும். அமித்ஷாஜி அவர்கள் எடுத்த முடிவை நாங்கள் எங்கள் மனசார எங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.